நாராயண நாராயண. பிரபு, கண்ணனுக்கும் தேவி ராதாவுக்கும் இடையில் இப்படி ஒரு மோதல், எத்தனை கருத்து வேறுபாடுகள். பிரபு, இப்படி பரமாவதாரம் ஸ்ரீகிருஷ்ணரும் தேவி ராதாவும் ஒவ்வொரு காரியத்திற்கும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் அன்பை எப்படி நிலைநாட்டுவார்கள் பிரபு? தேவரிஷி, ராதைக்கும் கண்ணனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் மன வேறுபாடில்லை. எனக்கு புரியவில்லை பிரபு. தேவரிஷி, அன்பின் தன்மையானது பறந்து விரிந்திருப்பது அது வெவ்வேறு கருத்து வேறுபாடுகளை தானே உள்வாங்கி களைந்துவிடும். ஆனால் பிரபு, பரமாவதாரம் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் தேவி ராதையின் பரமலீலையால் இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன நன்மை? தேவரிஷி, ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கும் மனோபாவங்கள், அதன் வேறுபாடுகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் மனித சமுதாயத்தில் இருப்பதே ராதா கிருஷ்ணரின் பரமலீலையால் உலகம் பாடம் கற்கப் போகிறது. நாம் அனைவரும் மற்றவர்களிடையே உள்ள வேறுபாடுகளை நேசிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது, வேறுபாடு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அன்பானது அதே அளவு உயர்ந்திருக்கும். நாராயண நாராயண. சத்திய வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. தேவி, நான் உரைப்பது சரிதானே? கீர்த்தி, ராதா எங்கே? தங்களது செல்ல மகளும் அவளது பிடிவாதமும். வேறு எங்கு இருப்பாள்? அவளது அறையில்தான் இருப்பாள். தாங்கள் அளிக்கப் போகும் பரிசான கண்ணனை எதிர்பார்த்து. இல்லை கீர்த்தி, நான் அங்கிருந்துதான் வருகிறேன். அவள் அறையில் அவள் இல்லை. என்ன? ராதா என்னிடம் கூறாமல் எங்கும் செல்ல மாட்டாளே? அதுதான் எனக்கு மேலும் கவலை அளிக்கிறது. தனது பிடிவாதத்தினால் ஒருவேளை. புறப்படுங்கள், பர்சானா முழுவதும் அவளை தேடி வருவோம். யாருக்கு ராதை கிடைத்தாலும் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்கள். வாருங்கள். கண்ணா, கண்ணா, கண்ணன் எங்கே? கண்ணா, கண்ணா, நீ எங்கே இருக்கிறாய்? கண்ணா. யசோதா, என்ன ஆயிற்று கண்ணனுக்கு? கண்ணன் வீட்டில் எங்கும் இல்லை. அனைத்து இடங்களிலும் பார்த்து விட்டேன். ஒருவேளை எனது கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து. யசோதா, உன்னுடைய கண்ணன் தான் கோகுலவாசிகள் அனைவரையும் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றினான். அவனை எந்த ஆபத்தும் நெருங்காது. நீ ஏன் இவ்வளவு கவலை கொள்கிறாய்? இல்லை ரோகிணி அக்கா, அவன் தன் புல்லாங்குழலை பற்றி ஏதோ கூறிக்கொண்டிருந்தான். ஆனால் நான் அவன் பேச்சை கேட்கவில்லை. நான் ஏன் இப்படி செய்தேனோ? யசோதா, நீ கவலை கொள்ளாதே. அவன் இங்குதான் எங்காவது விளையாடி கொண்டிருப்பான். வாருங்கள், அனைவரும் சேர்ந்து கண்ணனை தேடுவோம்.
கண்ணா 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 மகளே ராதா, மகளே ராதா, மகளே நீ கூறுவது போல் நான் கேட்கிறேன். இந்த ஒரு முறை மட்டும் உன் தந்தையை மன்னித்து விடு. ஐயா ரிஷபானு, நான் தங்கள் மகள் ராதையை மாலை வேளையில் கோகுலத்தை நோக்கி செல்வதை கண்டேன். கோகுலமா? கோகுலமா? மாடுகளை வண்டியில் பூட்டுங்கள், உடனே நாம் கோகுலம் செல்வோம். அவர் கண்ணசித்தால் போதும், அகில பிரம்மாண்டங்களும் நடனம் புரிய துவங்கும். அவரோ தேவி ராதைக்காக தானே புல்லாங்குழல் இசைக்கிறார். எவ்வளவு அற்புதமான காட்சி இது! கண்ணா 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 மகளே ராதா, ராதா, கண்ணா அம்மா, நான் களைப்படையவில்லை. அந்த கோபிகையின் கால் தான் களைப்படைத்து விட்டது. அப்பா, நான் களைத்து போகவில்லை. இடையனின் புல்லாங்குழல் தான் களைத்து விட்டது. கண்ணா 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 என்னை பார். சதிகார சுழல் காற்று ஒன்று சுழன்று சுழன்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இடியின் சத்தம், மின்னல் வெளிச்சம். அந்த விஷ்ணு கோபமடைந்து விட்டான். கேட்கிறதா அவனது உருமல் சத்தம்? இன்று ஏதாவது அசரீரியை அனுப்ப போகிறாயா விஷ்ணு? அந்த கோழை விஷ்ணு கடவுள் கம்சனிடம் பயம் கொள்ளும் போது அவன் கலக்கமடைந்து விடுகிறான். இப்படித்தான் ஏதாவது செய்து கொண்டிருப்பா. ஆனால் இப்போது உனது சூழ்ச்சி பலிக்காது. இதை கேள். இன்றிலிருந்து 5 வருடங்களுக்கு முன்பு இதே அஷ்டமி தினத்தில் தான் உன்னுடைய அசரீரி ஒலித்தது. தேவகி தன் 8வது குழந்தையை பெற்றெடுத்தான். அவன் இதே தினத்தில் தான் பிறந்தான். இன்று இதே தினத்தில் மடிய போகிறான். இது கடவுள் கம்சனின் அசரீரியாகும். கடவுளே, அப்படியென்றால் இன்று இரவோடு நமது கவலைகள் தீரப்போகிறதா? இல்லை இல்லை அஸ்தி, கவலை இல்லை, ஆனந்தம். எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் பிராப்தி. தங்கை தேவகிக்கு இந்த பிறந்தநாள் உற்சவத்தின் சுப வேளையில் அவளது 8வது மைந்தனின் மரணம். இந்த சுப செய்தியை மன்னர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் நீ கொண்டு செல்ல போகிறாய். அன்று வசுதேவன் என்னிடம் உண்மையை கூற வந்தபோது நீ ஓடோடி வந்தாயே, அதே போல் இதையும் எடுத்துக்கொண்டு ஓடோடி செல்ல வேண்டும். மன்னா மன்னா மன்னா, அது உங்கள் 8வது மகன், உங்கள் 8வது மகன் இறந்து விட்டான் மன்னா. உங்கள் 8வது பிள்ளை
பிறந்த நாளான இன்று கொல்லப்பட்டான் மன்னா. ஸ்ரீதரன். சானுரா, எங்கே அந்த பிரம்ம ராட்சசன் ஸ்ரீதரன்? ஸ்ரீதரன் நம்பிக்கை இருக்கிறது எனக்கு ஸ்ரீதரன் மீது. என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட அதிகமாக. ஏன் தெரியுமா? ஏனென்றால் விஷ்ணுவுடன் எனக்கு பகை இந்த ஜென்மத்தில் தான். ஆனால் ஸ்ரீதரன் அந்த சதிகாரனை யுகம் யுகமாக தேடிக் கொண்டிருக்கிறான். அந்த பாலகனுக்காக கம்சனை விட அதிக கலக்கம் கொண்டிருப்பவன் அந்த பிரம்ம ராட்சசன் ஸ்ரீதரன். மரணமே அவன் முன் வந்து நின்றாலும் அவன் அந்த மரணத்தை வெற்றி கொண்டு தேவகியின் 8வது குழந்தையின் முன்பு சென்று நிற்பான். நாராயணா, நாராயணா. பிரபு, இது யார்? அவன் தங்கள் பெயரை மட்டும்தான் உச்சரிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு முக்தி கிட்டவில்லையே. ஆம் பிரபு, பிரம்ம ராட்சசன் ஸ்ரீதரன் யுக யுகமாய் நாராயணன் நாமத்தையே உச்சரிக்கிறான். ஆனாலும் அவன் பாவங்களிலிருந்து அவனுக்கு விடுதலை இல்லை. ஏன் இந்த லீலை பிரபு? தேவ ரிஷி, மனிதனின் கர்மமானது அவனை பின்தொடர்வதை தடுக்க இயலாது. அது எக்காலமாக இருந்தாலும், எந்த யுகத்தில் அவன் பாவம் இழைத்திருந்தாலும் அதற்குரிய தண்டனையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். ஸ்ரீதரன் மாபெரும் குற்றம் இழைத்திருக்கிறான். காலங்கள் பல கடந்தாலும் அவன் செய்த பாவம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆதலால் எப்பொழுதும் அவன் என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் அவன் பிரம்ம ராட்சத ரூபத்திலேயே அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் பிரபு, ஸ்ரீதரன் செய்த பாவம்தான் என்ன? அதற்கு பரிகாரம் தங்கள் பக்தியினாலும் பெற முடியவில்லையே. தேவி, ஸ்ரீதரன் புரிந்தது தனிப்பட்ட குற்றம் அல்ல, மாறாக சமூக குற்றம் இழைத்திருக்கிறான். ஸ்ரீதரன் காரணமாக ஏற்பட்ட குற்றத்தால் சமுதாயத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. அது அனைவரின் எண்ணங்களிலும் மாற்றத்தை உண்டாக்கியது. அதன் காரணமாக ஸ்திரீகளின் கற்பை சந்தேகிக்கும் நிலை உருவானது. அன்று முதல் சந்தேகத்தை ஆதாரமாக கொண்டு கற்பில் சிறந்த எந்த ஒரு பெண்ணிற்கு அதர்மம் நேர்ந்தாலும் சரி, அந்த அதர்மத்தால் ஏற்படும் பாவத்தின் பொறுப்பு ஸ்ரீதரனையே சேர்கிறது. ஆதலால் அவன் பாவமானது முடிவடைந்த நிலையிலும் கூட காலங்களோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பிரபு, யார் இந்த மனிதன்? இவ்வளவு பெரிய பாவம் செய்திருப்பவன். தேவி, இவன் யார் என்று தங்களுக்கு இன்னுமா தெரியவில்லை? அந்த சலவைக்காரன். இவனே திரேதாயுகத்தில் சீதை அவதரித்த சமயத்தில் தங்கள் நடத்தையின் மீது பொய்க்குற்றம் சுமத்தியவன். இவனே ஓர் கற்புக்கரசியை ஒழுக்கமற்றவள் என்று கூறியவன். இந்த பெண் சீதை இவ்வளவு காலம் ராவணனின் இருப்பிடத்தில் இருந்தவள். அவள் எவ்வாறு தூய்மையாக இருப்பாள்? ஒரு பெண் ஒரு இரவில் எந்த ஒரு அந்நிய ஆடவருடன் தங்க நேர்ந்தாலும் அவளை அக்கணமே கைவிட்டு விட வேண்டும். அந்த பெண்ணானவள் தன் கற்பை எவ்வளவு நிரூபித்தாலும் அதை நாம் உண்மை என்று நம்பிவிடக் கூடாது. பெண்ணானவள் தூய்மையாக இருப்பது தன் கணவனோடு இருப்பதால் மட்டும்தான். பெண்ணானவள் எப்பொழுதும் தன் கணவனுக்கு உடைமை. அவளை அவன் எவ்வாறு வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். தேவி, அன்று சலவைக்காரன் ரூபத்தில் ஸ்ரீதரன் மனித சமுதாயத்தில் பெண்களை பற்றிய சந்தேக விதையை விதைத்தான். காலத்துடன் சேர்ந்து அந்த சந்தேகமும் ஆண்கள் மனதில் பெண்களுடைய கற்பை பற்றிய எண்ணங்களை தவறாக வளர்க்க காரணமானது. அதற்குரிய தண்டனையை பெண்கள் மட்டுமல்லாது மாறாக மனித சமுதாயமே அனுபவிக்கிறது. இப்பாவத்தின் காரணமாக ஸ்ரீதரன் மனிதனிலிருந்து பிரம்ம ராட்சதனாக மாறிவிட்டார். நாராயண நாராயண. ஆனால் பிரபு, ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை. இந்த பிரம்ம ராட்சசன் தங்களை ஏன் தேடுகிறான்? அது மட்டுமன்றி தங்கள் பெயரையே எப்போதும் உச்சரிக்கிறான்.
நாராயணன் அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் தான் பெண்கள் குலமே களங்கமடைந்து விட்டது. நான் ஒரு பாவி நாராயணா, எனக்கு அபயம் கொடுங்கள், எனக்கு முக்தி கொடுங்கள் நாராயணா, முக்தி கொடுங்கள். நண்பா, இப்புவியில் யாரும் பாவ புண்ணியம் என எதை செய்திருந்தாலும் அதற்கான பலனை அனுபவிக்காமல் அவருக்கான முக்தி கிடைப்பதில்லை. நாராயணா, என்னை விட்டு நீங்கள் எங்கும் செல்ல முடியாது. இந்த பாவ பிறவியில் இருந்து எனக்கு முக்தி கொடுங்கள். நாராயணா, பழி வாங்குவேன். நாராயணா, பழிக்கு பழி. நாராயணா, பழிக்கு பழி. நாராயணனை பழி வாங்குவேன். கண்ணா, என்னை பார், கண்களை திற. மகளே ராதா, கண்ணை திற மகளே. மகளே, உன் தந்தை உன்னருகில் தான் இருக்கிறேன். கண்ணா, 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 நான் உன் அருகில் தான் இருக்கிறேன். கண்களை திறந்து பார். மகளே ராதா, மகளே, கண்களை திற. கண்ணா, நீ நலமாக தானே இருக்கிறாய்? ஆமாம்மா, நான் நலமாக தான் இருக்கிறேன். ஆனால் பர்சானாவின் அந்த கோபிகை, அப்பா, அந்த இடையன் என்ன ஆனான்? அவளது கால்கள் ஓய்ந்து விட்டன அம்மா. அவனுக்கு சுவாசம் முட்டிவிட்டது போல. ஆமாம்மா, நான் பலமுறை சொன்னேன் அந்த கோபிகையிடம், எனது புல்லாங்குழல் இசைக்கு நடனம் புரிவதற்கு பிடிவாதம் பிடிக்காதே என்று. ஆனால் அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை. அது மட்டுமல்ல, கேட்காமல் இருந்தது கூட பரவாயில்லை, மீண்டும் மீண்டும் ஒரே பேச்சு. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன என்று அவனிடம் சொன்னேன். ஆனால் அவன் 1,00,000 பசுக்களை பார்த்திருந்தால் தானே அப்பா. துஷ்ட பெண் அவள், பொறாமை பிடித்தவன். நீயா? இங்கேயா? என்ன கண்ணா, உனக்கு ராதையை தெரியாதா? இவள் என் அன்பு தோழனின் செல்ல மகளாவாள். ஆம், இவன்தான் அந்த கண்ணன். இவனை பார்த்துதான் அன்று கண்களை திறந்தாய். ஆம் கண்ணா, இவள்தான் அந்த ராதா. இவளை பார்க்கும் பொழுதெல்லாம் நீ மகிழ்ச்சி கொள்வாய். அப்பா, இவன்தான் என்று முன்பே தெரிந்திருந்தால் நான் கண்களை திறந்திருக்கவே மாட்டேன். பலராமன் அண்ணா, தாம் சரியாக பார்த்திருக்க மாட்டீர்கள். அது மகிழ்ச்சியாக இருந்திருக்காது, எனது துக்கமாக இருந்திருக்கும். நந்தகோபுரி, நாம் எதிர்பார்த்திருந்த ரோகிணி நட்சத்திரத்தின் சுபவேளை வந்துவிட்டது. நமது கண்ணனின் பிறந்த நேரம். சிநேகிதா, நான் முன்பு ஒரு முறை உன்னிடம் கூறினேன், உனது மகன் கண்ணனுக்கும் என் மகள் ராதைக்கும் முன்ஜென்ம பந்தம் இருப்பதாக. முதலில் இவர்களது பேர் சூட்டு விழா ஒன்றாக நடந்தது. அதுபோல் இன்று எவ்வளவு அரிதான சந்திப்பு. இன்று இவர்களின் 5வது பிறந்த நாளிலும் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். சிநேகிதா, இப்பொழுது உனது அனுமதி கிடைத்தால். அனுமதி கேட்டு என்னை நீ சங்கடப்படுத்தாதே. இது நமக்கு மட்டுமல்ல,
இந்த கோகுலவாசி மக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். இப்பொழுது ராதா மற்றும் கண்ணனின் பிறந்த நாளை நாம் சேர்ந்தே கொண்டாடுவோம். துஷ்ட பெண்ணே, பொறாமை பிடித்த கண்ணா. ராதா, கண்ணா, இந்த சண்டைகளை எல்லாம் வருங்காலத்திற்கும் மிச்சம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆம் ராதா, இன்று உன் பிறந்த நாள் உற்சவம். கண்ணனும் உன் அருகில் இருக்கிறான். பிறந்த நாள் உற்சவத்தை கொண்டாடலாமா?